காளான் மிளகு வறுவல் செய்முறை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தினி கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காளான் மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காளான் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் 4, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகு 3 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தக்காளி 4 எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணீர், உப்பு தேவையான அளவு. காளான் மிளகு வறுவல் செய்முறை விளக்கம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆனதும் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அந்த எண்ணெயோடு ஒன்றா சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகும் வரை வதக்கிக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை அந்த வெங்காயத்தோட ஒன்றா கொட்டி நல்லா கிளறுங்க. அதில் வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலருங்க. கலர்னதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததை இந்த நல்லா எண்ணெய் மிதந்து வரும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த டைமில் இந்த காளானை இதோட ஒன்றா போட்டுருங்க. இதில் பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போய் அந்த எண்ணெய் மேலே மிதந்து வரும். காளான் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இதை 2யுமே ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணதை இந்த காளான் கிரேவி ஆயிருக்கு பார்த்திங்களா, இதில் கொட்டி நல்லா கலரணும். நீங்கள் நல்லா கலர இதோட பதம் இந்த கலரில் மாறிடும். இந்த கலர் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை மேலே தூவிக்கோங்க. இப்போ சுவையான காளான் மிளகு காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில்